இப்போ 20,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு அட்லீஸ்ட் நம்ம தியரி சேஸ் 20 to 25% சேவ் பண்ணோம்னா ப்ராக்டிக்கலாக சேர்க்க முடியாது அவங்களால. 2,000-3,000 மாதம் சேர்க்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான விஷயங்கள். இப்போ பங்குச்சந்தைன்றது ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்னால் எவ்வளோ நாளில் புரிஞ்சிக்க முடியுன்றது சப்ஜெக்டை பொறுத்து. எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பிகாஸ் என்னோட டே டு டே பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேலே புரியாமல் ஒரு பொருள் செஞ்சேன் நான் என்ன ஆகும். 2008 பார்த்தாலும் 40-50% மார்க்கெட் சரிவு. இதை தாண்டி அன்னைக்கு இருந்ததோடு இன்னைக்கு சென்செக்ஸோ நிஃப்டியோ ஜாஸ்தியாக இருக்கு. பிகாஸ் இந்தியா வளர்றது இப்போ கூடிய வளர்றோம். அப்போ நம்ம குட்டி குட்டி இடையூறுகள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு மென்டர் ஒரு கைடை நம்ம ஆட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஹேபிட் வராது. செப்டம்பரில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆன உடனே நிறைய பேர் எஸ்ஐபி கேன்சல் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் மூலியமாக வந்தாங்கல்ல, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணவங்கலாம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. முதல் போட்டவனே படம் கடகடன்னு வளரணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது வளராது. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓடி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இயற்கையில் என்ன வாழறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணும். Passive active என்னன்னா passive is about index funds. So it only mimic whatever the index says. You don't need to use your brain. ஸோ எனக்கு அதில் பார்த்து அப்படியே செய்யணும். நம்மளுக்கு ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துட்றாங்க, அந்த கிராஃப் பார்த்து நீ வர அப்படின்றாங்க. அதுக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் வேணும். ஆதம் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் சம்மந்தமான நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பேசியிருக்கோம். ஆனால் மக்கள் மத்தியில் எவ்வளோ அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றின ஒரு பயமும் இருக்கத்தான் செய்யுது. நான் 10,000-15,000ன்னு ஸ்டார்ட் பண்ணால் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சரி, மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே டவுன் ஆகிடும், எனக்கு ரிட்டர்ன்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரியும் சரி, நிறைய நெகட்டிவான தாட்ஸ். இது வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய மக்கள் மத்தியில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தின ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் myassetconsolidation.com ஃபவுண்டருமான திரு சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். சார், இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ அவேர்னஸ் கிரியேட் பண்ணாலும் ஒரு பயம் இருக்கு. நான் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும், 15,000 இன்வெஸ்ட் பண்ணணும், அப்பதான் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் ஒரு 20,000 மினிமமா ஏர்ன் பண்ற ஒரு பர்சனுக்கு வந்து 10-15,000 இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். ஸோ அவங்க எவ்வளோ அமௌண்ட்ல இருந்து பேசிக்கா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்? எப்பவுமே நம்ம முதலீடுன்றது எப்படின்னா முதல் செலவே முதலீடா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தியரிக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் ப்ராக்டிக்கலா ரொம்ப நிறைய நேரத்தில் டிஃபிகல்ட்டா இருக்குன்னா பிகாஸ் டெய்லி டே ப்ரெஷர் வந்து இட் ஓவர் டேக் த இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ். நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க சின்ன ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு முதல்ல பட்ஜெட் போட்டு வாழ முயற்சி பண்ணோம். அப்போ தான் நம்ம சர்ப்ளஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ தேவையில்லாத எங்கே குறைக்கலான்ற ஒரு ஐடியா வரும். இப்போ 20,000 ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு அட்லீஸ்ட் நம்ம தியரி சேஸ் 20 to 25% சேவ் பண்ணோம்னா ப்ராக்டிக்கலாக சேர்க்க முடியாது அவங்களால. 2,000-3,000 மாதம் சேர்க்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான விஷயங்கள். ஆனால் ஒருத்தர் 20,000 சம்பளத்தில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு 25-26 வயசு பையன்னு வச்சுக்கலாம். அவர் அதே 25 வருஷம் வருமானத்திலே இருக்க மாட்டார் இல்லையா, அவர் வருமானம் ஏறிண்டே இருக்கும். அப்போ இவங்கள மாதிரி ஆளுங்க என்ன பண்ணோம், 10% 15% அவங்களோட வருமானத்தில் 2,000 ஒரு 3,000 ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 5% 10% இன்க்ரீஸ் பண்ணே வந்தாங்கன்னா ஓவர் இயர்ஸ் ஆஃப் டைம் அவங்களோட வெல்த் கிரியேட் பண்ண முடியும். இப்போ முதல்ல என்னன்னா, அவங்க முதலீடு பண்ணும்போது அதை கூர்ந்து கவனிக்கிறதுக்கான ஒரு சாதிக்குள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், முதல்ல சின்ன ஒரு மாங்காய் மரம் வச்சிடறோம், டெய்லி பார்த்துட்டே இருப்போம் அந்த மாங்காய் மரம் வளருதா ஒரு சரி வந்து ஒரு இடத்துல சின்ன காய் வந்துச்சுன்னா அதோட ஆசை நிறைய வந்துடும், பெரிய மரமா வளர்ந்துடும், பழம் தரும். இதுதான் நம்ம சின்ன சின்ன முதலீடுகள் ஆரம்பிக்கும் போது சின்னதுல அமௌண்ட் அதே நம்ம நிக்க போறது இல்ல. யாராவது யூகேஜி ப்ரீகேஜி படிச்சுட்டு அதே கிளாஸ்ல இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களும் ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு வேலைக்கு தானே போகும். இப்போ நம்ம முதலீடு எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றோமோ அது தொடர்ந்து செஞ்சுனே வந்தோம்னா டெஃபினட்டா நம்மளால பெரிய அளவுல சேவ் பண்ண முடியும் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம்ஸ். இப்போ 2 to 3,000 எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேலரிக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணல. ஒரு 30 years 35 yearsல வந்து ஒருத்தர் 35-40,000 சேர்க்கணும். எங்கள்கிட்ட வந்து 2015 ஒருத்தர் நாங்க வந்து ஒரு 2012 நாங்க ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். August 15th வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீடம் ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். அது வந்து நம்ம இந்துஸ்தான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ஒருத்தர் நானே விகடனோட சேர்ந்து அந்த ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். அன்னைக்கு ஒருத்தர் 2,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணார். இன்னைக்கு 2025 ஒரு மாதம் வந்து 1,25,000 ரூபாய் சேவ் பண்றாரு. ஸோ இதுதான் இந்த பரிமாண வளர்ச்சி. அதனால நீங்க ஸ்டார்ட் பண்றது இலக்கு கிடையாது, நம்மளுக்கு இலக்கு தான் முக்கியம். வந்து ஸ்டார்ட் பண்ற பாயிண்ட் முக்கியம் கிடையாது. அப்போ 2,000-3,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணினா கூட ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க டெஃபினட்டா ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம், ஒருத்தர் 2,000-3,000 ரூபாய் ஸ்டார்ட் பண்ற ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவர் இன்க்ரீஸ் பண்ண வர்றாரு. அவர் ஆவரேஜ் 10,000 ரூபாய் சேவ் பண்றாரு வச்சுக்கோங்க. மாசம் 10,000 ரூபாய் சேவ் பண்ணினா வந்துட்டாருன்னா 20 வருஷத்துல அவர் 12% ரிட்டர்ன் என்ன அதே 1 கோடி வந்துடும்.
ஸோ இப்படிதான் அந்த ஒரு பரிமாண வளர்ச்சியில போய் சேரும். ஒரு பீரியட் ஆஃப் டைம் நாங்க கோடீஸ்வரர் ஆயிடலாம். கோடீஸ்வரர் ஆயிடலாம். அப்ப நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், 20 வருஷம் கழிச்சு கோடி பண்ணா அது ரொம்ப பெரிய வேல்யூ இருக்காது, இன்ஃபிளேஷன்ல குறைஞ்சு போயிடுமே. இன்னைக்கு 10,000 சேர்க்கிறது அதே 10,000 சேர்க்க மாட்டாங்கல்ல, 11,000 சேர்ப்பாங்க, 12,000 சேர்ப்பாங்க, 15. அப்போ 1 கோடின்றது 3 கோடியா போய் நிற்கும். ஸோ அதுதான் அதோட பியூட்டி. கண்டிப்பா சார். இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ஆர்வம் காட்டுறாங்க, அதுல இன்வெஸ்டும் பண்றாங்க. ஒரு 3-4 இயர்ஸ் போயிட்டே இருக்கும்போது அதுல ஒரு டவுன் ஃபேஸ் வந்துச்சுன்னா, இல்லை இதுக்கு மேலே நம்ம ப்ரொசீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பணம் போட்டாங்களோ அது கம்மியாகவே இருந்தாலும் அதை ரிட்டர்ன் எடுத்துடுறாங்க. பட் அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? ஆக்சுவலி அந்த மொமெண்ட்டில் அவங்க என்ன பண்ணணும்? இப்போ நம்ம பார்க்கலாம், ஒரு ஸ்கூலில் போய் நம்ம சேர்ந்து படிக்கிறோம், இல்லை எனக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்காது, நான் வீட்டிலேருந்தே படிக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் ஆப்ஷன்ஸ் ஆர் பிளென்டி. 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது, வீட்டிலேருந்துலாம் படிக்க முடியாது. இன்றைக்கி வீட்டிலேருந்தும் படிக்க முடியாது. அப்போ நான் வீட்டிலேருந்தே படிக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு 4 சப்ஜெக்ட் புரியல, 4 சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கம்மியான மார்க் வாங்குறேன். நான் என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி டிஸ்கண்டினியூ பண்ணுறது பிரைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே நான் ஸ்கூலுக்கு போயிடுறேன், எனக்கே புரியாத சப்ஜெக்ட் இருக்கு, ப்ராப்ளம் என் ஃப்ரெண்டு கூட இருப்பான், அவன் சொல்லி கொடுப்பான், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஒத்தி இருப்பா, அவன் நல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மள மோட்டிவேட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்போ மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா நம்ம தவறுகள் இருந்து ஓவர் கம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றாங்க, நிறைய பேர் முதலீடு நம்மளே ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு ட்ரை பண்றாங்க. நம்மளே ட்ரை பண்ணும்போது அது எங்கேயோ போய் ஸ்ட்ரக் ஆயிடும். இந்த டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரிலாம், டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி சொல்றாங்க. டூ இட் யுவர் செல்ஃப் ரைட் ஆர் ராங்கா அதில் அந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போல. எது ஒன்று செய்யணும்னாலும் நமக்கு அது நாலேஜ் இருக்கணும்ல. இப்போ பங்குச்சந்தைன்றது ஒரு பெரிய வாஸ்டான சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் என்னால் எவ்வளவு நாளில் புரிஞ்சிக்க முடியுன்றது சப்ஜெக்டை பொறுத்து. எனக்கு புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பிகாஸ் என்னோட டே டு டே பிரச்சனையே எனக்கு தலைக்கு மேலே இருக்கு. புரியாம ஒரு பொருள் செஞ்சேன் நான் என்ன ஆகும், நான் சாஃப்ட்வேர் படிக்கல, நான் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், என்ன போய் நாளைக்கு யாரோ ஒரு கோடிங் எழுத சொல்றாங்க, 3 நாள் கோடிங் எழுத ட்ரை பண்ணுவேன், 4 நாள் நான் ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா எனக்கு கோடிங் தெரியாது. அப்போ என்ன ஆகும், நான் அது கோடிங்லேருந்து வெளியில் வந்துடும். அப்போ முதலீடு பண்றவங்க என்ன பண்ணணும், ஒரு மென்டர் ஒரு கைடை வச்சு நீங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இடையூறுகள் வரும்போது பிரச்சனை வரும். எவ்ரி 2-3 இயர்ஸ் ஒரு வாட்டி மார்க்கெட் டவுன் தான் ஆகும். 2020 கோவிட்ல வந்து பயங்கரமான மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை பார்த்தது. அப்போ 30-40% சரிவாயிடுச்சு மார்க்கெட். 2008 பார்த்தாலும் 40-50% மார்க்கெட் சரிவு. இதை தாண்டி அன்னைக்கு இருந்ததோடு இன்னைக்கு சென்செக்ஸோ நிஃப்டியோ ஜாஸ்தியா இருக்கு. ஏன்? பிகாஸ் இந்தியா வளர்றது இப்போ கூடிய வளர்றோம். அப்போ நம்ம குட்டி குட்டி இடையூறுகள் வந்து நம்ம என்ன பண்ணா, ஒரு மென்டர் ஒரு கைடை நம்ம ஆட் பண்ணா உங்களுக்கு இந்த ஹேபிட் வராது. அடிக்கடி நம்ம நார்மலா நிறைய டேட்டா பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு 6 months முன்னாடி ஒரு ஆம்ஃபி ஒரு டேட்டா பண்ணியிருந்தாங்க. அது என்ன சொன்னாங்க, செப்டம்பர்ல மார்க்கெட் கரெக்ஷன் ஆன உடனே நிறைய பேர் எஸ்ஐபி கேன்சல் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி ஆன்லைன் மூலியமா வந்தாங்கல்ல, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணவங்க எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆன. ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு யாரும் இல்லை. அதே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைசரோட இருந்தவங்க அவ்வளோவா கேன்சல் பண்ணல அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க ஆம்ஃபி. இப்போ என்ன தெரியுது, நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்மளுக்கு யாராவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆள் இருந்தால் பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம சராசரியா நம்ம இந்திய கலாச்சாரத்திலே பார்க்குறோம், ஒரு பிரச்சனை வந்து தான் கோயிலுக்கு போறோம், ஒரு மசூதிக்கு போறோம், ஒரு சர்ச்சுக்கு போறோம். பிரச்சனை இல்லைன்னா யாரும் போறதே கிடையாது. இப்போ வாழ்க்கைன்றது பிரச்சனை இல்லாம இருக்காது, பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்க பிரச்சனை வரும்போது கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ போகாம டெய்லி அதோட கனெக்ட் வச்சா நம்மளுக்கு பெட்டர் தானே. நம்ம கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட முதலீட்டோட ஒரு மென்டரோட கைடோ எப்பயுமே நம்ம ஒரு கூடிய ஒரு துணை வச்சிருந்தோம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து மார்க்கெட் இறங்கினா நிறுத்தணுன்ற தாட் ப்ராசஸே உங்களுக்கு வராது. கண்டிப்பா சார். சார் நிறைய பேர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது. ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கிறது எந்த அளவுக்கு நல்ல விஷயமா பாக்குறீங்க? இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு செடி வச்சுட்டோம், அது வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வளரல. அதை பிடிக்க கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு மண்ணு சரியில்லை போல இருக்குன்னு ஒரு 1 அடி தள்ளி இன்னொரு அடி வைக்கிறோம். ஒரு மாசம் பார்க்குறோம், அப்பயும் அது வளரல. திருப்பி 1 அடி தள்ளி வச்சு பிடிங்கி அது வைக்கிறோம். அது மாதிரி வச்சா அந்த செடி நல்லா வளருமா? வளராது. கண்டிப்பா வளராது. வளராது. அதே லாஜிக் தான். எப்போ இயற்கையோட நீங்க என்ன செயல் செய்றீங்களோ அது இயற்கையோட சம்பந்தப்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன பையனா இருந்தாலும் பெரிய பையனா, ஒரு 2 வருஷம் ஆச்சு நான் பிறந்து நான் பெரிய ஆள் ஆயிடணும். 3 மாசம் குழந்தை இருக்கும்போது எத்தனை வாட்டி பிரஷ் பண்ணுவேன் நீ? 1 year இல்ல பல்லு முளைக்க பிரஷை பிடிச்சி கடிச்சு வீட்டுல அடி வாங்கி திட்டு வாங்கி அப்படித்தானே பண்றோம். அப்போ அதுக்கப்புறம் ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆயிடுது. அப்ப டெய்லி வீட்டுல வந்து சொல்லுவாங்களா பிரஷ் பண்ணுன்னு. கண்டிப்பா மொமெண்ட் நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வந்துருச்சு, பிரஷ் பண்ணா நல்லது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா பண்றோம். அப்போ முதலீடு கூட அப்படிதான். நம்மளுக்கு எந்த அளவுல ஒரு அவேர்னஸ் நம்மளுக்குள்ள கொண்டு வரமோ அது நம்மளுக்கு தொடர்ந்து கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவை. என்னன்னா, நம்ம நிறைய பேர் நினைச்சுக்காங்க முதலீடும் வாழ்க்கையும் வேற மாதிரி கிடையாது. முதலீடும் வாழ்க்கையும் ஒண்ணுதான். நீங்க வாழ்க்கையில நீங்க சராசரியா என்ன செயல்கள் செய்றீங்களோ அதுதான் இன்னொரு பரிமாண வளர்ச்சி முதலீடை பத்தி திங்க் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. வாழ்க்கையில நான் வேற மாதிரி இருப்பேன், முதலீடுல வேற மாதிரி இருப்பேன், நடக்க. இப்போ நான் பாக்குறேன் ரோடு காலியா இருக்கு, அப்ப கூட சில பேர் 30ல தான் போவாங்க, ஸ்பீடே போக மாட்டாங்க. சில பேர் ரோடு ஃபுல்லா டிராபிக் இருக்கும், அப்பயும் 100 கீழே போக மாட்டாங்க. ஏன்னா அவனோட கேரக்டர். இப்போ ஒரு மனுஷனோட கேரக்டர் தான் அது இட் வில் எக்ஸிபிட் இன் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன் ஆஃப் லைஃப். அது அவங்க பாஸ்ட பேசிட்டோம், அவங்க ஃப்ரெண்ட்ட பேசிட்டோம். எப்பயுமே சில பேர் அக்ரெசிவாவே இருப்பாங்க, சில பேர் ரொம்ப சாஃப்டாவே இருப்பாங்க. அப்போ முதலீடு வரும்போது இவங்களோட கேரக்டர் அதே மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். முதல் போட்டவனே படம் கடகடன் வளரணும்னு ஆசைப்படுவாங்க.
வளரும்பாங்க. ஆனால் அது வளராது. இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓடி போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் இயற்கையில் என்ன வாழறீங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் வரும். Slow and steady wins the race. Slow and steady. Understand life. I don't say that you have to go only at 30. You can able to take control of the situation. You can go in 50. And as long as government, whatever the law permits, you can go. Some roads government says you can go 100. அந்த ரோட்லயே நான் 30 போனா நான் ஜர்னியை ரீச் பண்ற டைம் ரொம்ப ஜாஸ்தியான இல்ல. எந்த ரோட்ல நான் 100 போலாமோ அந்த ரோட்ல 100 போலாம். எந்த ரோட்ல நான் 60 போணுமோ அந்த ரோட்ல 60. எந்த ரோட்ல I cannot go beyond 20. I should follow that. அந்த மாதிரி ஒரு லாஜிக்கை நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ஈஸியா மேல போறதுக்கான சாத்தியக்கூறு. இந்த ஆக்டிவ் ஃபண்ட் பாசிவ் ஃபண்ட் பத்தி எல்லாம் சொல்றாங்களா, அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல, ஆக்டிவ் ஃபண்ட் பாசிவ் ஃபண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து டைனமிக்கா ஒரு பொருளை செய்யறாரு, ஒருத்தர் டைனமிக்கா செய்ய மாட்டார், பாசிவா செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டா நான் அதுக்கு மேல ஜாஸ்தி ஸ்ட்ரெயின் எடுத்துக்க மாட்டேன், அதே வளரும் போது வளரட்டும் இப்படின்னு நினைக்கிறவர் இருக்காரு. ஒருத்தர் வந்து நான் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், பிகாஸ் மை பிளட் இஸ் யங், ஐ வாண்ட் டு பி லிட்டில் ஆக்டிவ் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஆக்டிவ்ல போடணும். பாசிவா எனக்கு வேண்டாம், ரிஸ்கே வேண்டாம், நான் கொஞ்சம் ஸ்லோவா போய்க்கிறேன் அப்படின்றவங்க பாசிவ்ல போய்க்கலாம். பாசிவ் ஆக்டிவ் என்னன்னா, பாசிவ் இஸ் அபவுட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இப்போ ஒன்லி மிமிக் வாட் எவர் த இண்டெக்ஸ் இஸ், யூ டோன்ட் நீட் டு யூஸ் யுவர் பிரெயின். ஸோ எனக்கு அதில் பார்த்து அப்படியே செய்யணும். நம்மளுக்கு ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துறாங்க, அந்த கிராஃப் பார்த்து நீ வர அப்படின்றாங்க. அதுக்கு பெரிய இன்டெலிஜென்ஸ் வேணுமா? அது என்ன இருக்கோ. ஸோ பாசிவ் ஃபண்ட் இஸ் ஆல் அபவுட் தட். அங்கே ஃபண்ட் மேனேஜர் கூட பெருசா நாலேஜ் வேணும்னு அவசியம் கிடையாது. அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்து காப்பி அடிக்கணும். ஸோ இந்தியன்ஸ்க்கு சராசரியா வந்த விஷயம் அது காப்பி அடிக்கிறது. ஸோ பாசிவ் இஸ் அபவுட் காப்பிங் சம்திங் விச் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். Active is not like that. You have to be a creator. You need to identify stocks, you need to identify sector and go and invest. It's a beautiful journey. So active is a beautiful journey, because you can able to do error, you can do wonders. So passively அந்த ஆப்ஷன்ஸே கிடையாது. ஆக்டிவ் பாசிவ் பாக்கும்போது லாஸ்மே வந்து ஆக்டிவ்ல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமா சார்? ஹை ரிஸ்க் இல்ல, ஆக்டிவ்ல இல்ல சான்ஸ். இப்பவே நான் I want to create something. Okay. I can go wrong definitely இல்ல. நானே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு ஆர்ட் வரையணும்னு ஆசைப்படுறேன். Okay. அந்த ஆர்ட் பர்ஃபெக்டா வருமா வராமல் போகலாமா? சான்சஸ் இருக்கு, வராமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் என்கிட்ட ஒரு பொம்மை கொடுத்துட்டாங்க, இதை பார்த்தே வரேன்னா நான் பொறுமையாக அதை பார்த்து வரையலாம்ல. விச் கிவ்ஸ் யூ a thrill in your life. Active, obviously so active. what do you have to go for? Why in a country like India you have to go active? That's another perspective, because in some of the developed countries we still have a passive. Why country like India needs a active means Indian population are very active populations. They are growing very fast. India is growing fast, because 400 years munadi India was leading the world. India and China was holding 50% of the world business. Today India is at 1% of the world business, or probably we are coming closer to 2. So when you are 50% of the world population நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, world economy நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. So அந்த மாதிரி situation இப்போ இந்தியா வந்திருக்கு. After very long years, after 400 years you are coming to a situation that you are going closer to the third world third economy, biggest economy போயிட்டு இருக்கோம். அப்போ இந்தியால growth நிறைய இருக்குல்ல. The moment you have a growth, you should able to identify where you can get a job. 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இருக்கிற ஜாப்ல பாதி ஜாப் கிடையாது. Why so much of job have come? Because India is growing. Because you are growing, then automatically there is a possibility of active can able to give delivery of returns over a period of time. That is recent daysல வந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு 5 years 6 yearsல நீங்க கோடீஸ்வரர் ஆயிடலாம். உங்க மணியை வந்து இப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து நீங்க கோடீஸ்வரர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஸோ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 5,000 10,000 போட்டா இந்த கோடீஸ்வரர் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் தேவைப்படுது. ஸோ அதை பத்தி எப்படி? நம்ம ஏற்கனவே நம்ம சொல்றோம், எது வந்து ஓவர் நைட்ல எதுவுமே பண்ண முடியாது. Nothing happens no. That's what I gave a small example that when you grow in 2 years, I already have 2 years I came to the earth, நான் வந்து பெரிய ஆளா இன்னும் ஆக முடியாது. So anything is, it is be process driven. Anything is as process driven, it's a very long time. எப்போ நான் ப்ராசஸ் குள்ள ஒன்று போயிட்டேன்னா it is a long journey. இப்போ நான் லாட்டரி டிக்கெட் காலையில போய் வாங்குறேன், I don't need to do any process. Yet my luck is there, I can become a crorepati overnight. Only those areas you will become crorepati. Or you have to go to some casino where you play, you will become a crorepati. Even you want to be a crorepati, you have to start cricket. Do you think overnight the person can become a crorepati? Not at all. You have to shell out so much of days. 360 days you should be with a bat and pad, you should spend at least, or ball and pitch you should spend 300 days. So like that you have to fight with n number of people, then you will grow. Yeah. So that is all about the investments also. So overnight நம்மளால பண்ண முடியாது. Everything is a process driven. That's what I said. I want to become slightly faster. What I have to look at it?
I need to save more money. If I want to save more money, எனக்கு என்ன தேவை எனக்கு? My earnings should increase. The moment I want to increase my earnings, what I have to do? I have to find what is an expertise available within me. Is that able to push me to earn more money? So இதுதான் வரணும். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்ற ப்ராசஸ்க்குள்ள வரும்போது கோல் ஓரியன்டட் அப்ரோச் அப்படின்னு நாங்கள் சொல்றோம். ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எப்பயுமே சொல்றோம், யூஸ் அ ஃபினான்ஷியல் கோல்ஸ் டு க்ரோ அப்படின்றோம். The moment you set a target 10 years from the down the lane, I want to buy a house of around 2 crore 3 crore வாங்கணும் அப்படின்றோம். அப்போ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ லோன் நான் எடுக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்போ நான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல நான் 30% என்னோட ஓன் பணமா இருக்கணும். நான் வாங்கக்கூடிய வீடு 3 crore. அப்போ என்னோட 30% என்னோட 90 lakhs. ஸோ 10 இயர்ஸ்ல நான் 90 lakhs சேவ் பண்ண முடியுமா? when ஆவரேஜ்னா 9 lakhs per annum நான் சேவ் பண்ணும். Average 9 lakhs per annum, monthly I should save 75,000 rupees. So here, how much I can save 75,000 rupees? The first question I ask, do I have the capacity to save 75,000? Do I have a capacity to earn at least twice of the money? Actually, if I earn 1,50,000, I can save 50%. So do I have a capacity to increase myself to earn 1,50,000? You ask a question. The moment you fix a goal and operate on that, you get into a process driven. So you know that, so I'm not using my potential. I need to raise my bar அப்படின்னு ஒரு ஐடியா வரும். The moment you started to rise bar, automatically money will come, then you will become a crorepati with ease. கண்டிப்பா சார். ஆக்சுவலி சார், இப்போ இந்த மார்க்கெட் டவுனா இருக்கும்போது நிறைய பேர் எஸ்ஐபியை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனா இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் வந்து டவுனா இருக்கும்போது தான் ட்ரிப்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ட்ரிப் டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் நிறைய ப்ராஃபிட், நல்ல பர்சன்டேஜ்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுல எது உண்மை? இல்லை, எது உண்மை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க மென்னா இருந்தாங்கன்னா, வெஜிடபிள் மார்க்கெட் டு பை வெஜிடபிள்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அவங்களுக்கு அதுதான். ஏன் வெஜிடபிள் மார்க்கெட் போகணும்னா, அஸ்யூம் யூ ஆர் கோயிங் டு மார்க்கெட், probably I don't know the younger generations go to the market, but actually we do. Okay, so that's what a training we should give. Assume இப்போ நீங்க ஒரு vegetable market போறீங்க, அங்க ஒரு beans 200 rupees a kg சொல்றாங்க. Assume you take your mother. So mothers are intelligence proved because of the gold prices have gone up. So women are investing. Okay, we'll take mother. Assume your mother is going to a vegetable shop. There they says is that the beans is 200 rupees a kg. Ladies finger வெண்டைக்காய் வந்து 100 rupees per kg. What your mother will buy? வெண்டைக்காய் வாங்குவாங்க, அதுவும் 1/2 கிலோ வாங்குவாங்க. ஈவன் அதுக்கேற்ற மாதிரி இப்போ பீன்ஸ் 200னா அது தேவை கிடையாதுன்னு போது ஷீல் போஸ்ட்போன் த கரெக்ட். ஓகே, இப்போ நீங்க மார்க்கெட் போறீங்க. இட்ஸ் மார்க்கெட் மீன்ஸ் தட்ஸ் வை செட் எவ்ரிதிங் கனெக்ட் வித் யுவர் லைஃப் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க மார்க்கெட் போறீங்க, ஒரு பொருள் நேற்று 100 ரூபாய் வித்த என்ஏவி இன்னைக்கு 75 ரூபாய் இருக்கு. டு யூ பை? யூ டோன்ட் பை. யூ ஷுட் பை தட் டைம். பட் என்ஏவி கம்மியா இருக்கு, அப்பதான் யூ கெட் மோர் யூனிட்ஸ். But people say NAV now you look this way. இப்போ தக்காளி எல்லாத்துலயும் வந்து கிலோ 4 கிலோ வாங்கினா 100 ரூபாய் அப்படின்றான். கிலோ 100 ரூபாய் வைக்கிறான். எது பெனிஃபிஷியல் டு யூ? 4 கிலோ வாங்குறதா எங்களுக்கு பெனிஃபிஷியல் இல்ல. அப்போ 100 ரூபாய் கொடுத்தனா எனக்கு வந்து 100 ரூபாய் கொடுத்தனா எனக்கு 1 யூனிட் கொடுக்குறான். இன்னைக்கு நான் 100 ரூபாய் கொடுத்தா 1.5 யூனிட் கொடுக்குறான். because the price has come down. எது பெனிஃபிஷியல்? அந்த 1.5 தான் பெனிஃபிஷியல். 1.5 பெனிஃபிஷியல். அப்போ whenever market is going down, we should open up your mind. Use a common sense. You don't need an intelligence. You don't need to use any financial intelligence when market is down. Use a common sense. Something which was selling that price, it is coming down. Do I need to buy or I don't need to buy? நம்ம எல்லாமே younger generations எல்லாம் நீங்க predominant if you say 40% discount, 50% discount அப்படினு போட்டா, you rush to the shop, you don't rush to the shop. We rush. You rush. Why you are rushing? ஏன்னா அது சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது நமக்கு. ஒரு பெஸ்டான ப்ராடக்ட் சீப்பா கிடைக்குது. அப்போ ஒரு பெஸ்டான ப்ராடக்ட், it was பெஸ்டான ப்ராடக்ட் last month or previous month, இன்னைக்கு இறங்கி இருக்கு for due to some reason. So if I find it's worth, because India is growing to be one of the superpower next 10, 15, 20 yearsல, அப்போ அந்த கண்ட்ரியில இருக்கிற பொருள் இவ்வளவு சீப்பா கிடைக்குது. If I dare to buy or need not to buy? Obviously we must buy. So that's the news. What you need? You need a financial intelligence for this. No. You want to be a financial planner? Illa. So you need a common sense. So what probably most of the investors miss, they throw away the common sense which is easily available. நம்ம எப்பவுமே சீப்பா ஒரு பொருள் கிடைச்சா நமக்கு பிடிக்காது இல்ல. So you have to have a pride. It's very costly, I bought it. சீப்பான பொருள், நல்ல குவாலிட்டியான பொருள் கிடைச்சா நமக்கு அது ஒரு இன்சல்ட் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா younger generation. So you have to change the habit. Anything is cheaper, it's good, you should go and buy இல்லையா. ஸோ அந்த கான்செப்டுக்குள்ள நம்ம வந்துட்டா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்.